சினிஸ்டார் நேர்களுக்கு வணக்கம். ஹாலிவுட் தரம் இதிகாசமும் அறிவியலும் கலந்த கல்கி 2898 ஏடி பிரபாஸ் கமல் காம்போ எப்படி இருக்கு? முழு விமர்சனம் பார்க்கலாமா? நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல், தீபிகா படுகோன் கூட்டணியில் கல்கி 2898 ஏடி உருவாகி இருக்கிறது. 600 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக வெளியாகிருக்கும் இப்படத்திற்கு நல்ல வரவேற்பும் விமர்சனங்களும் கிடைத்து வருகிறது. ஹாலிவுட் தரத்தில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை காட்டியிருக்கும் இதன் கதைக்களம் ஆடியன்ஸை பிரமிக்க வைத்துள்ளது. அதன்படி மகாபாரத குருச்சேத்திர போரில் கௌரவர்களுக்கு துணையாக போரிடுகிறார் அஸ்வாத்தமா. அவரால் பாண்டியர்களுக்கு பிறக்க இருந்த குழந்தை கருவிலேயே இறக்கிறது. இதனால் கோபமான கிருஷ்ணர் அவருக்கு சாக வரத்தை கொடுத்ததோடு கலியுகத்தில் மீண்டும் நான் அவதரிக்கும் போது என்னை காப்பாற்றினால் உன் சாபம் நீங்கும் என சொல்கிறார். அதன் பிறகு 6000 ஆண்டுகளுக்கு பின் கதை தொடர்கிறது. அப்போது முதலும் கடைசியுமாக இருக்கிறது காசி. அந்த நகரத்தை ஆள்பவர்தான் சுப்ரீம் யாஸ்கின் என்ற கமல். அவருடைய கொடுமையான ஆட்சியின் கீழ் எஞ்சியிருக்கும் மக்கள் அவதிப்படுகிறார்கள். இதில் பசி பட்டினியோடு அடிமைகளாக வாழும் மக்கள் ஒரு பக்கம் இருக்கின்றனர். மற்றொரு பக்கம் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு ஆடம்பர உலகத்தை உருவாக்கி அதில் அதிகார வர்க்கத்தினர் வாழ்கின்றனர். அங்கு எப்படியாவது நுழைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில திருட்டு வேலைகளை செய்கிறார் நாயகன் பிரபாஸ். இது இப்படி இருக்க தீபிகா படுகோன் வயிற்றில் வளரும் குழந்தையை காப்பாற்ற போராடுகிறார் அஸ்வாத்தமா எனும் அமிதாப் பச்சன். ஆனால் தீபிகாவை கமலிடம் பிடித்து கொடுக்க வேண்டும் என இறங்குகிறார் பிரபாஸ். அந்த குழந்தையை அழிக்க ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் கமல். இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்றாரா? அமிதாப் பச்சன் குழந்தையை காப்பாற்றினாரா? பிரபாஸ் தான் விரும்பிய ஆடம்பர வாழ்க்கையை அடைந்தாரா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறது கல்கி. இதிகாசமும் அறிவியலும் கலந்த இப்படம் ஹாலிவுட் தரத்தில் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 4 வருட காலம் கடுமையாக உழைத்த நாக் அஸ்வினின் உழைப்பு நன்றாகவே தெரிகிறது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் திரும்பும் பக்கம் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. அதே போல் நிறைய சர்ப்ரைஸ் கதாபாத்திரங்களும் இருக்கிறது. அதில் விஜய் தேவரகொண்டாவின் கேமியோ வேறு லெவலில் உள்ளது. டெக்னாலஜியை பொறுத்தவரையில் படம் பார்க்கும் ஆடியன்ஸுக்கு இது புதுவிதமான அனுபவத்தையும் சுவாரஸ்யத்தையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் கதாபாத்திரங்களின் அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருப்பது போல் தோன்றுகிறது. மேலும் ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருப்பதும் கொஞ்சம் சோர்வடைய வைத்துள்ளது. இதில் அமிதாப் பச்சன் தான் அதிக ஸ்கோர் செய்கிறார். அவருடைய நடிப்பும் தோற்றமும் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தி விடுகிறது. இவருக்கு அடுத்தபடியாக 2 காட்சிகளில் வந்தாலும் கமல் கண் பார்வையிலேயே அனைவரையும் கட்டி போட்டு விடுகிறார். அவருடைய தோற்றமும் வசன உச்சரிப்பும் கண்ணிமைக்க மறந்து நம்மை பார்க்க வைக்கிறது என்றே கூறலாம். அந்த அளவுக்கு வலுவான கதாபாத்திரமாக இருக்கிறது. அதிலிருந்து 2வது பாகத்திற்கான லீடையும் கொடுத்துள்ளனர். கல்கியை சுமக்கும் பெண்ணாக வரும் தீபிகா படுகோடும் நடிப்பில் அசத்தி இருக்கிறார். இப்படி பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த படத்தில் சந்தோஷ் நாராயணின் இசை அடுத்த ஹீரோ என்றே சொல்லலாம். இந்த படத்துக்கு காட்சிக்கு காட்சி மிரட்டும் அவருடைய பின்னணி இசை படத்துக்கு கூடுதல் வலு சேர்த்துள்ளது. இப்படியாக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தரமான தொழில்நுட்பத்துடன் கொடுத்த பில்டப்புக்கு நியாயம் சேர்த்துள்ளார் இயக்குனர். அதனால் இந்த கல்கியை தாராளமாக தியேட்டர்களில் கண்டு ரசிக்கலாம் எனவும் இந்த படத்துக்கான முழு விமர்சனத்தையும் படக்குழு கூறியிருக்கிறார்கள். மக்களுக்கு பார்ப்பதற்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு படமாகவே அமைந்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினிஸ்டார் சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.